Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம கோவக்காய் ஃப்ரை 1 ஸ்பூன் ஆயிலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கோவக்காயில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வீக்லி ஒன்ஸ் இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. கோவக்காயை இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிவிட்டு வெறும் கல் உப்பு ஆட் பண்ணி குக்கரில் ஒரே ஒரு சவுண்டு விட்டிங்கனாலே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் செக்கு நல்லெண்ணெய்ங்கிறதுனால அந்த ஆயில் கொஞ்சம் பொங்கி வருது உங்களுக்கு. இப்போ கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ப்ளஸ் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் இப்போ ஜீரகம் நல்லா வாசனை வரும்போது நம்ம வேக வச்சுருக்கிற கோவக்காயை அந்த தண்ணியோடையே ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டுட்டோம். இதில் மசாலா மஞ்சள் தூள் 2 ஸ்பூன், தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. கோவக்காயில் அந்த மசாலா நல்லா கோட்டார அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் எதுவும் ஊற்ற வேண்டாம். இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கனாலே கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கோவக்காய் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இந்த ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.